சத்தியமா அடிச்சு நூத்து சொல்லுவேன், இது எங்களுக்கான எதிரிகள் இல்லை. எங்களுக்கு இப்படி எதிரிகள் வார அளவுக்கு வந்து நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை. இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் இந்த பிசினஸ்ல வந்து இறங்கி இருக்கிறோம். உண்மைக்குமே பார்க்க போவேக்க ஒரு பிசினஸ் வரைக்கும் வந்து பெரிய அளவுல முதலீடு கால் பண்ணிட்டு அந்த நபர் வந்து மெசேஜ் போட்டிருக்கிறார். இதை சொல்லத்தான் நான் கால் பண்ணினான். உங்களோட பிசினஸ் வந்து எங்களுக்கு ஒரு இப்படி சொல்லிட்டாரு என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட்டோம். நாங்கள் அழுது புலம்பியும் இந்த காணொலி எடுக்கல. இப்படியான கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் சந்திக்கணும்னு ஏதோ விதியில எழுதி இருக்குது போல இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தின் செயற்பாடு தான். துங்குற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் என்ன வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. உறவுகள், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறோம். நாங்களும் அதே போல நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைய தினம் வந்து நான் இதை ஏன் சொல்லி உங்களோட ஆரம்பிக்கிறேன் இந்த காணொலி என்று சொன்னா, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். எங்கட வாழ்க்கையில வந்து 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் அந்த சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்த வந்து வாழ்க்கையில கைவிடல என்று சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறோம். அந்த நினைப்பை வந்து எங்களை சந்தோஷத்தின் பாதைக்கு கூட்டி கொண்டு போகுது. அதை போல உறவுகள், நீங்களும் என்ன செய்யணும் என்று சொன்னா, 1000 துன்பம் பெறலாம், 1000 கஷ்டம் பெறலாம். ஏன் இப்ப புலம்பெயர் நாட்டுல இருக்கிற உறவுகள் உண்மைக்குமே வந்து இரத்த பந்தம் இல்லாதாக்கள் தான் நாங்கள். இலங்கையில பலரும் அவைண்டு இரத்த பந்தம் இல்லாதாக்களை தான் வந்து இருக்கிறோம். ஆனா அவைக்கு நடக்கிற பிரச்சனையில பார்த்து தாங்கள் கிளங்கினோம். உண்மைக்குமே அது வந்து என்ன சொல்றோம், ஒரு நாட்டு பற்று, ஒரு ஒரு அப்படியான ஒரு சமூக பற்றுள்ள மனிதர்களால அப்படியான ஒரு சிந்தனைகள் வந்து அவைக்கு உருவாகுது. ஆனா அப்படி உருவான பட்சத்திலையும் என்ன செய்யலாம் உறவுகள் என்று சொன்னா, அதற்கான ஒரு தீர்வை வந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களாலதான் பலரும் வாழினம், அது சரி. ஆனா அதே சிந்தனையிலேயே வந்து நாங்கள் மூழ்கடிச்சு போய் எங்களை நாங்களே இழந்துடக்கூடாது. எங்கட வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் வந்து பிறருண்ட கஷ்டத்தை நிவர்த்தி செய்யற ஒரு வகையா இருக்கணுமே ஒழிய, பிறருண்ட கஷ்டத்தை எங்கட தலையில தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு கஷ்ட நிலைக்கு தள்ளக்கூடாது மனதளவில். அப்ப இன்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் செய்யற ஒவ்வொரு சேவைகளுக்கும் வந்து நீங்கள் சந்தோஷமா தான் இருக்கணும். அப்ப பிறரின் கஷ்டங்கள், துன்பங்கள், நாட்டுல நடக்கிற விடயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு நீங்கள் கவலை என்ற ஒரு பாதைக்குள்ள வந்து செல்லாம சந்தோஷமா இருங்க. வடிவா 3 நேரமும் சாப்பிட்டு உறவுகளோட கதைச்சு பேசி சிரிச்சு சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை கழிக்கணும் எல்லாருமே. இது வந்து என்னோட ஒரு அம்மா எடுத்து கதைச்சபடியா இப்படி பலர் இருப்பீங்கன்னுட்டு நான் இந்த கதையை சொல்லுறேன். எங்கட உறவுகளும் பலர் அப்படித்தான். மற்றாக்களை பற்றி நினைச்சு மற்றாக்கள் இந்த கஷ்டத்தை தங்களுக்குள்ள தூக்கி போடுறது. சரி, அதுக்கான ஒரு தீர்வு எங்களால கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம், அதை கொடுக்கலாம். அதே மாதிரி இனி ஒரு வருங்காலத்துல இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நடக்காம பார்த்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு அதை பற்றிய யோசிச்சு கொண்டிருக்கிறதால வந்து வாழ்க்கையில வந்து என்ன சொல்ற, எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து வாழ்றது, அது சரி. ஆனா ஒருத்தட்ட கஷ்டத்தை பற்றி நாங்கள் நினைச்சு கொண்டு எங்களை நாங்களே வருத்தக்கூடாது. அதையுமே இந்த இடத்துல வந்து நான் தெரிவிச்சு கொள்றேன். ஆரம்பத்துல உறவுகள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற ஒரு வசனத்துல இவ்வளவு கதை வந்து நான் சொல்லிட்டேன். கடவுளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உண்மைக்குமே சப்போர்ட் உண்டு தாங்க. அந்த ஒரு சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஊக்குவித்து கொண்டு போறது. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் உண்டு தாங்க. இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி கதைக்க போறேன்னு சொன்னா, உண்மைக்குமே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் வீட்டை தான் வந்து இருக்கிறேன். சரி, நான் வீட்டை இருக்கிறேன்ட்டு வந்து சும்மா இல்லை. நான் வந்து என்ன சொல்றது, வீட்டை இருக்கிறேன்ட்டு வந்து அம்மா சொன்னா, சரி வீட்டை இருக்கிற யூடியூப்பை வந்து வடிவா செய்யண்டா, யூடியூப் எல்லா காலத்துக்கு செய்யறது. அப்ப பிளான் போட்டு நானும் சாமினியக்காவும் அம்மாவும் பிளான் போட்டு வந்து பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பிசினஸ் எப்படி போகுது, எங்களோட பிசினஸ்ல வந்து உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறது சிறிதளவுல தான். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யற அவ்வாறான லெவலுக்கு வந்து நாங்கள் போகல. ஒரு அளவான மூலப்பொருட்களை கொண்டு ஒரு அளவான பிசினஸ் செய்து அது மூலம் எங்கள்ட அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொண்டு வரோம். நேற்றைக்கு கூட போட்டிருந்த 100 பேரிச்சம்பழ பலகாரம்
அப்ப இந்த 100 பேரிச்சம்பழ பலகாரம் போடைக்கு நாங்கள் சொன்னாங்க எங்களுக்கு அடுத்த கட்டமா இந்த ஒரு பிளான் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்துல இது செஞ்சு வந்த நாங்கள் எங்களோட ஆரம்பமே வந்து இது யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கே வந்து நாங்கள் இந்த திட்டத்தை செயற்படுத்தி வந்த நாங்கள் இப்ப அதை நடைமுறைப்படுத்த போறோம். என்னட்டு சொன்னா வந்து இந்த உணவுகள் வந்து சமைச்சு கொடுக்கறது, அதாவது மதிய நேர சாப்பாடு, அது மச்ச சாப்பாடா இருக்கலாம், மரக்கறி சாப்பாடா இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டா இது வந்து யாருக்கு உதவும் என்று சொன்னா வந்து இப்ப எங்களோட சுற்று வட்டாரத்துல இருக்கிற வேலை செய்கிறார்கள், அதாவது வந்து வேலை செய்கிறார்களுக்கு வீட்டை போயிட்டு சாப்பிட வந்து கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு மலிவான விலையில தரமான சாப்பாட்டை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்படியான நேரங்கள்ல வந்து மேசன் வேலை கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய ஆட்களா இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய ஆட்களா இருக்கலாம், அவ்வாறானங்களுக்கு அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் வந்து செய்து தருவோம். அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இது எங்களோட ஒரு ஆரம்ப கட்ட பிசினஸ் தான். நேற்றைக்கு கூட 100 பேரிச்சம்பழ பலகாரம் 100 பேரிச்சம்பழ பலகாரம் இன்றைக்கு எவ்வளவு லாபம் வந்துருப்போது, அன்றைக்கு கூட தட்டை விட அவ அப்படித்தான் ஒரு ஆரம்ப கட்டமா தான் வந்து செய்து கொண்டு வரோம். அப்ப வரைக்க வந்து நான் நேற்றைக்கு தான் இவ்வளவு நாளும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து நாங்கள் நம்பர் போடல. நம்பர் வந்து எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து எடுத்து கிடைக்கலாம்ன்ற மாதிரி தான். அப்ப அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்துதான் நரவாசி பேரும் எடுக்கிறவினும். அப்போ ஓரிரு பேர் தான் வந்து அந்த அது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நாங்க வட்டாரமா வந்து தேர்றோம் தானே, அதாவது வந்து எங்களோட சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாரா வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம் என்ற மாதிரி. அவைக்கு எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய விடயங்களை வந்து நாங்கள் தெளிவா தெரியப்படுத்தணும். அதால் என்ன செஞ்ச நாங்கள் என்று சொன்னா வந்து வீடியோவிலேயே அந்த நம்பரை வந்து போட்டு விட்டு நாங்கள் வீடியோ பார்க்குறார்கள் வந்து அந்த நம்பரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இன்றைக்கு காலம் நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன், ஒரே ஒரு கோல் தான் வந்தது. அந்த கோல்ல ஆன்சர் பண்ண வந்து நான் தவறிட்டேன். என்னன்னு சொன்னா வீடியோ வந்து மற்ற போன்ல ஓட விட்டு கொண்டு இருந்தேன். இப்ப ஒரு வீடியோ வந்து ஏறிட்டேன்னு சொன்னா அந்த வீடியோ அந்த ஏறின கட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ இழுத்து கொடுக்கும். இது யூடியூப்னு ஒரு அல்கோரிதம். அப்ப என்னட்ட வந்து யூடியூப் வீடியோ எடுக்கிற போனை தாண்டி மேல் மிச்சம் ஒரே ஒரு போன் தான் எங்களோட வீட்டை இருக்குது. அப்ப அந்த போன் இந்த போன் தான். அப்ப இந்த போன்ல வந்து நாங்கள் இருக்கா நார்மலா போட்டு விடுவோம். அப்படி போட்டு விடைக்கு வந்து வர்ற கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம் போயிடும். ஏன்னா டேட்டா கனெக்ட் பண்ணித்தணும், ஒரு போன்ல தான் டேட்டா இருக்குது, இதெல்லாம் சிரிப்பா தான் இருக்குன்னு சொன்னா உண்மைதான் இது. அப்ப கனெக்ட் பண்ணிட்டு தான் போட்டு விடுறதால கோல் ஆன்சர் பண்ணல, கவனிக்கல. அப்ப நல்ல காலம் ஆன்சர் பண்ணல, கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு காலம் நேரம் ஒரு 9 மணி அப்படி வரும் வீடியோ வந்து கொஞ்சம் இன்றைக்கு காலமே தான் வீடியோ ஏறினது. அப்போ உடனே வந்து கால் பண்ணிட்டு அந்த நபர் வந்து மெசேஜ் போட்டிருக்கிறார். இதை சொல்லத்தான் நான் கால் பண்ணினான், உங்களோட பிசினஸ் வந்து நட்ட அழிவுல போகும். எனக்கு தூக்கி வாரி போட்டது இப்படியான ஒரு கதையை கேட்டோன்னு சத்தியமா தூக்கி வாரி போட்டது. அதை குறித்து தான் நான் இந்த காணொலி எடுப்போம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இப்ப அவருக்கு பேசியோ இல்லாட்டி எங்களுக்கு ஒரு இப்படி சொல்லிட்டாரு என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட்டோம், நாங்கள் அழுது புலம்பியும் இந்த காணொலி எடுக்கல. அவர் சொன்ன கருத்து எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன கருத்து? இந்த பிசினஸ் உங்களுக்கு நட்டாளிவுல போக இந்த கருத்து எனக்கு ஏன் பிடிச்சிருந்தேன்னு சொன்னா, தாரகாவை எடுத்துக்கொண்டா தாரகா வந்து தோக்க பிறந்தவாதன் தாரகாண்டே சொல்லலாம். தாரகாவை எடுத்துக்கொண்டா தாரகா வந்து தோக்க பிறந்தவாதன் தாரகாண்டே சொல்லலாம். தோல்வி வந்து எனக்கு தோல் கொடுக்குற தோழன் மாதிரி, ஏன்னா தோல்வி வந்து ஒரு சகோதரர் மாதிரி, நண்பன் மாதிரி, உறவு மாதிரி எப்படின்னாலும் சொல்லிக் கொள்ளலாம். என்னுடைய எவ்வளவரோட காலப்பகுதியிலையும் தோல்வி என்ற ஒரு விஷயத்தை வந்து நான் தழுவி கொண்டே இருக்கிறேன். வெற்றி வந்து கிடைக்கிறது குறைவு, தோல்வி அதிகமா கிடைக்கும். இந்த யூடியூப் ஜேர்னி எடுத்துக்கொண்டா நான் ஒன்று நினைப்பேன், கடவுள் ஒன்று நினைக்கும், யூடியூப் ஒன்று நினைக்கும், பாழா போகும். அப்படித்தான் வந்து எல்லா செயல்பாடும் வந்து எங்களுக்கு நடக்கிறது. ஆனா மனம் தளர மாட்டோம், எப்பவுமே வந்து மனம் தளர மாட்டோம். ஏன் மனம் தளர மாட்டோம்? நாங்கள் அதிக அளவுல முதலீட எந்த ஒரு விடயத்திலையும் உள்ளடக்குற இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எந்த ராசி வந்து எப்பவுமே அது ஒரு பலவீனமான விடயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி நான் நினைச்சிட்டு என்ன செய்வோம்னு சொன்னா வந்து அதிக அளவுல முதலீடை வந்து போட மாட்டேன். அதிக அளவுல முதலீடு போடுறது அளவுக்கு எங்களுக்கு வந்து முதலீடு இல்லை, அது வேற பிரச்சனை. எந்த ஒரு செயற்பாடு எடுத்துக்கொண்டாலும் அதிக முதலீடை போட மாட்டேன், கடின உழைப்பை போடுவோம். அப்ப இந்த கடின உழைப்பின் பலன் வந்து காலம் கடந்துதானே கிடைக்கும். சரி, கிடைக்கிற காலத்துக்கு கிடைச்சிட்டு போகட்டும். நான் கம்பஸ் படிக்க இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா எனக்கு தெரியும் உடனே வெற்றி கிடைக்காது. அப்ப இது எப்ப எனக்கு தேவை, எங்களுக்கு எப்ப தேவை என்று சொன்னா வந்து இந்த கம்பஸ் படிப்பெல்லாம் முடிச்சு
வீட்டுல வந்து ஒரு கட்டத்துல வருமானம் தேவைப்படும் சொல்லி ஒரு காலம் வரும். அப்ப எங்களுக்கு தேவை என்று சொல்லிட்டு போவழி போக்கா செய்து கொண்டு வந்த விடியம் உண்மைக்குமே எப்ப எங்களுக்கு தேவையோ அந்த நேரம் வந்து கை கொடுத்தது. அப்ப எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஒரு செயற்பாடு செஞ்சோம்டா காலம் கிடந்தாலும் அதுக்கான பலன் வரும். அவ தோல்வியை கண்டு பயப்படாம அதன்படி செய்து கொண்டு போவோம். இப்ப நாங்க சமைக்க போற பொருள், அதாவது வந்து நாங்கள் 100 பேரிச்சம்பள பலகாரம் செஞ்சு சொன்னாங்களான்னு அந்த 100 பேரிச்சம்பள பலகாரத்துக்கு அளவா தான் முதலிட போடுவோம். அந்த முதலீட்டுல வந்து அவைக்கு வித்தது போக எங்களுக்கு ஒரு சிறு தொகை வருமானம் மிஞ்சும். அதே நேரம் வந்து அந்த பலகாரங்களும் கொஞ்சம் மிஞ்சும். அவ்வளவுதான் எங்களுக்கு சரியோ. அப்ப அதிக அளவுல வந்து எந்த ஒரு செயற்பாட்டுலையும் வந்து அதிக பிசினஸ் லெவலுக்கு போறோம்னா நாங்கள் நல்ல ஒரு என்ன சொல்றது, நாங்கள் கொஞ்சம் பலமான ஆட்களா இருக்கணும். பலமான ஆட்கள்ண்டா இப்ப வந்து வெளியால போயிட்டு அதோட பார்சலை கொண்டு டெலிவரி பண்றது, அதே மாதிரி வெளிநாட்டுக்கு பார்சல் ஏற்றுமதி செய்யறது, அப்படி இருக்க வந்து அது செய்யலாம். அது எதிர்காலத்துல வந்து அப்படியான பிளான் இருக்குது. தொடர்ச்சியா உங்களோட வந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை நீண்ட காலம் பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறோம். இப்ப சரி கதைக்குள்ள வரேன். அவர் சொல்லிட்டாருல்லோ, உங்களோட பிஸ்னஸ் வந்து நட்ட வீட்டுல போனா அந்த மெசேஜ் வேணும்னா காட்டுறேன், நீங்க பாருங்க. மெசேஜ் நீங்க பார்த்து உண்மைக்கு மன வருத்தப்படுற ஒரு சந்தர்ப்பம் பாரு. மேனொரு பிள்ளைகள் செய்யக்க உங்களை இப்படி கேட்டு விட்டுட்டு போங்கப்பா, ஏன் இப்படி போடுறீங்க? ஆனா சத்தியமா அடிச்சு நூத்து சொல்லுவேன், இது எங்களுக்கான எதிரிகள் இல்லை. எங்களுக்கு இப்படி எதிரிகள் வார அளவுக்கு வந்து நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, சமுதாயத்துல ஒரு பெரிய ஆக்கள் இல்லை, ஒரு கஷ்டப்பட்ட ஆக்கள். ஆனா எங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இவியல் என்ன சொல்றோம், இவள் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கணுமோ என்ன நினைக்கணும்னு எங்களுக்கு தெரியல. சரி அவந்த கதையை நாங்கள் விடுவோம். ஆனா காலையில வந்த உறவு எனக்கு கோல் அடிச்சு நல்ல காலம் ஆன்சர் பண்ணி அப்படியான வார்த்தைகளை காதால கேட்கல, கண்ணாலதான் பார்த்தது. ஐம்புலன்கள் ஒன்றுதான், என்ன செய்யறது பார்த்தாச்சு. சரி அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்டை வந்து இன்னைக்கு கெஸ்டும் வந்திருந்தவினா அக்கா வந்து சமைச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப சமைச்சு கொண்டு இருக்க நான் யாரையுமே குழப்ப கூடாது தானே, நான் அவளுக்கிட்டு கொண்டு வந்துட்டேன். வந்துட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். தோல்வியை பற்றி கதைக்க போறேன். இந்த கோல் எடுத்தினவருக்கு பெரிய சொக்கா போடு இந்த வீடியோ ஓடி கொடுத்தேன். ஏனென்றா அவர் தான் எனக்கு கண்டென்ட் தந்தவர். காலமே எனக்கு என்ன வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாம போட்டு உறவுகளை. என்னென்று சொன்னா வழக்கம் போல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கறி தானே, என்னென்னா திருவிழா வரப்போகுது. உண்மைக்குமே சொல்றேனே, எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு மச்ச சாப்பாடுன்னு சொன்னா அந்த சிக்கன் கறி முட்டை. அம்மா இன்றைக்கு சொன்னா மீன் வாங்குவோமேன்னு சொல்லி அப்ப நான் நினைச்சேன், உங்களுக்கு மீன் வாங்கினாலும் எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு இறைச்சி வாங்கி நூடுல்ஸ் முருகா போட்டு தாங்குவோம், சாப்பிட ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். இறைச்சி பெருசா வாங்குறீல்ல அப்ப கேட்டேன். கேட்க அம்மா சொன்னா சரி ஓகேன்னுட்டு வேண்ட போயிட்டினும் சமைச்சு கொண்டிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப அப்படி சமையல் போகுது. அப்ப அதை என்ன தெடுக்கிறது, எந்த நாளும் நாங்க கோழி இறைச்சி காய்ச்சிடும், முரல் மீன் காய்ச்சிட்டோம். அது வீடியோவும் நல்லா இருக்காது, புதுசு புதுசா செய்யக்குதானே நல்லா இருக்கும். அப்போ வந்து என்ன தெடுக்கலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கதான் உறவு வந்து மெசேஜை போட்டு விட்டாரு. கருத்துல ஓட்டுருக்கேன், இன்னும் நல்லா இருந்திருக்கு, மெசேஜை போட்டுட்டேன். சரி பிரச்சனை இல்லைன்னுட்டு தோல்வியை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில தோல்வியை எப்படி எதிர்கொள்றது, இது எங்களோட வாழ்க்கையில 27 வருட காலத்துல வந்து எப்பயில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச காலம் ஒரு 10 வயதுல இருந்து ஆரம்பிப்புமே. அப்படி ஆரம்பிச்சாலும் ஒரு 17 வருட கால பகுதியா வந்து அந்த தோல்வி என்ற ஒரு விடயத்தை சந்திச்சு வந்த நான் என்ற ரீதியில வந்து என்னால இந்த தலைப்படுத்தி நிறைய கதைக்க முடியும், நிறைய விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். அப்ப அதால வந்து நான் இதை பற்றி வந்து கதைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பி நல்லா விளையாட்டு செய்வாள். நான் கொஞ்சம் சோம்பேறி, உண்மையா சொல்றேன். எனக்கு விளையாட்டு எல்லாம் சரி வராது, கதை மட்டும்தான் இருக்கு. மற்றது வந்து செயற்பாடு என்று பார்க்க இப்போ ஒரு விளையாட்டு போட்டி என்று சொன்னா அது ஒரு ஒழுங்கமைச்சு செய்யறதுக்கு ஒரு ஆளா நிற்பேன். ஏதாவது ஒரு நிகழ்வுன்னு சொன்னா அப்படியான ஒரு செயற்பாட்டுக்கு நிற்பேன். அதுக்குள்ள இறங்கி விளையாடுறது அந்த செயற்பாடுகளுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். அவள் நல்லா விளையாடுவாள். அப்ப நல்லா விளையாடுறார்கள், நல்லா படிப்பினம் என்று சொல்லியிருந்தோன்னா அவள் நல்லா படிப்பாள், அதுவும் அவள் நல்லா செய்வாள். அப்ப அவள் வந்து நல்லா விளையாடுவாள், நல்லா படிப்பாள். அந்த விளையாட்டு போட்டி நேரம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் ஒன்று தான் செய்து பார்க்கறதுக்கு. நான் வந்து உண்மைக்கு சொல்றேன், அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற படிப்பு தான். அப்ப அந்த படிப்பை வச்சு கொண்டு அந்த பேப்பர் வந்து செய்கிறேன். எனக்கு வந்து 100க்கு 90 வருது. அவளுக்கு மிக 91 தான். அழுகுறாள். ஏண்டி அழுகுறான்னு கேட்டா சொல்றாள், தன் 9 மார்க்ஸ் வந்து தனக்கு கிடைக்கலையா. எனக்கு பெரிய சிரிப்பா போட்டது. என்னடியப்பா 9 தானே அதுக்கு நான் அழுகுறாண்ட, இல்லை என்னை விட இன்னொரு பிள்ளைக்கு கூட வந்துட்டு.
அப்படி அந்த தோத்து கொள்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவம் எங்கள பலருக்கும் இருக்குது. அது தோல்வியே இல்லை, சொல்ல போனா அது தோல்வி என்று நினைச்சு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவம். அப்போ விளையாட்டு செய்கிறாள் ரெண்டாவதா வந்தா கட்டஞ்செறி போல இருக்கு. அப்போ அப்படித்தான் நான் யோசிச்சு பார்த்து கொண்டு இருந்தேன். உண்மைக்குமே இந்த தோல்வியை பற்றி சொல்லணும்னா ஒரு முட்டுக்கான ஒரு பாரதியார் சிறந்த வரிகளோட ஆரம்பிக்கிறேன். தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மன்றில் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவம் மெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் என்ன வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சத்தியமா சொல்றேன், நான் பெருந்தன்மையெல்லாம் இது சொல்லல. பாரதியார் சொன்ன விஷயம் நல்ல ஒரு முட்டுக்கா கம்பீரமா இருந்தது. உண்மைக்குமே வந்து வேடிக்கை மனிதர்கள் மற்றவர்களை பற்றி கதைக்கிறதும் மற்றவர்களை பழி சொல்றதும் அப்படியான ஆக்கள்லாம் கடைசியாவே என்ன செய்வினோம், எதுவுமே இல்லாம நிறைச்சு உண்மைக்குமே தங்களோட வாழ்க்கைய வந்து அழிச்சு போடுவினோம். நாங்களும் அப்படி நல்லது செய்யறாக்களும் ஒரு கட்டத்துல நிறைச்சு 4 பேர் தூக்கி கொண்டு போறாக்கள் தான். ஆனா 4 பேரும் வந்து வகையில போச்சு தூக்கி கொண்டு போவினமே. பிறரை பற்றி கதைச்சு மற்றாக்களுக்கு துன்பம் செய்து நீ நாசமா போகணும், நீ நாசமா போகணும், நீ நல்லா இருக்க கூடாதுன்னு செய்யறாக்கள் பிற்காலத்தையும், மற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் என்ற பிற்காலத்தையும், மற்றவர்களுக்கு எதுவுமே செய்யாம தண்ட வாழ்க்கையாச்சும் நல்லா பார்த்து கொள்றார்கள் என்ற பிற்காலத்தையும் பாருங்க. யார் நல்லா இருக்கணும்? நான் சொன்ன கடைசி 2 பேரும் நல்லா இருக்கணும். ஏன் சொல்லுங்க கடைசியால நல்லா இருக்கும் என்று சொல்றேன். அவன்கிட்ட வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, ஆனா உபத்திரம் செய்யல, தண்ட வாழ்க்கையை தான் பார்த்து கொண்டு போறான். அப்ப வந்து அவன் நல்லா தான் இருப்பான். அப்ப இப்படித்தான் வந்து ஒரு எங்கண்ட மூதாதையர்கள், தமிழின் சிறப்பான மூதாதையர்கள் வந்து இவ்வாறான வரலாற்று சிறப்புமிக்க வரிகளை எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கணும். அந்த தமிழ் வந்து நாவல சுரக்கக்கூடிய நாங்கள் தோல்வியை கண்டு பயப்பட மாட்டோம், மற்றாக்களை வந்து தவறா சித்தரிக்க மாட்டோம், மற்றாக்கள் தோத்து போகணும் என்று சொல்லி நினைக்க மாட்டோம். தோல்வி என்றது ஒரு முற்றுப்புள்ளி இல்லை உறவுகளே, தோல்வி என்றது ஒரு கால் புள்ளி. பாத்தீங்களா, தோல்வி ஒரு முழுசா ஒரு புள்ளிக்குள்ள அடங்குறதுக்கு கூட தோல்விக்கு தகுதி இல்லை. தோல்வி என்றது ஒரு கால் புள்ளி. அடுத்தடுத்து தோத்து கொண்டு போ ஒரு கட்டத்துல வெற்றி அடை. அப்ப மின்விளக்கு கண்டுபிடிச்சவர் யார் சொல்லுங்க? ஒருத்தர் மின்விளக்கு கண்டுபிடிச்சவர் தானே. இப்ப வந்து எங்களுக்கு சூரிய ஒளி வர்றது, இரவுல வெளிச்சம் இல்லை, அந்த ஒரு மின்குமிழன்ற ஒரு விஷயம் இருக்கிறதால தான் வந்து நாங்க இந்த வெளிச்சத்தை உணர்றோம். அப்ப எல்லாரும் சொல்லினா நீ வந்து இத்தனை தடவை தோத்தாயண்டு. நான் இத்தனை தடவை தோக்கல, அத்தனை தடவையும் வெற்றி பெறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சேன் பாருங்க, தன்னம்பிக்கை. அப்ப இப்படித்தான் வந்து தன்னம்பிக்கையோட வந்து மக்கள் வாழணும். அப்ப எங்கட பழமொழியில கூட சொல்லுவினா, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லியெல்லாம் பல விடயங்களை வந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். தோல்வி வந்து எங்களுக்கு பல்லாயிரக்கணக்குல பின்னுக்கு நிக்குது. இந்த பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மண் சுவர் தான் இருக்கு, இந்த மண் சுவருக்கு எல்லாம் தோல்விதான் நிக்குது. இப்ப முன்னுக்கு திரும்பி பார்த்தா அப்படி நேர பார்த்தோம்னு சொன்னா வெற்றி வந்திருக்குது. தச்சலா அப்படி திரும்பி பார்த்தோம்னா திருப்பவும் வந்து தோல்விக்குள்ள போயிடுவோம். அப்போ ஒவ்வொரு தோல்வியும் வந்து ஒரு படிக்கட்டு தான். ஒரு தடவை வந்து நான் தோத்துட்டேன்டா, அதுல நான் என்ன கற்றுக்கொண்டு நான் அதை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போறது. அப்ப இந்த காலத்துல என்ன பிரச்சனை என்று சொன்னா வந்து இருக்கிற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. அவனுக்கு அப்படி இருக்குது, அவன் அப்படி வாழ்றான், அவன் இதை சொல்றான், இவன் இதை சொல்றான், அப்ப என்னால முடியாது. அப்ப இன்றைக்கு கூட நாங்கள் இந்த பிசினஸ்ல வந்து இறங்கி இருக்கிறோம். உண்மைக்குமே பார்க்க போவேக்க ஒரு பிசினஸ் வரைக்க வந்து பெரிய அளவுல முதலீடு செய்து வரைக்க தான் அதுல ஒரு பெரிய லாபம் இருக்கும் என்று சொல்லுவோம். நாங்கள் உள்ளதை கொண்டு ஒரு சிறு வணிகம் அப்படி செய்து கொண்டு வரைக்கும் எங்களுக்கு ஒரு கையளவு வருமானம் கிடைக்குது. அது வந்து காலப்போக்குல கையை மிஞ்சி அப்படியே தரையில தவிர அளவுக்கு வருமானம் ஒரு நம்பிக்கையில வந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்ப தோல்வியே எங்களை ஒன்றும் செய்யாத பட்சத்துல உங்களோட இந்த வார்த்தைகள் எங்களை என்ன செய்ய போகுது? இது வந்து நான் சத்தியமா பெருந்தன்மையிலையோ இல்லாட்டி பெருமிதத்திலேயோ ஆணவத்திலேயோ கர்வத்திலேயோ பெற வார்த்தைகள் நீங்க சொல்லுவீங்க. அதுல எல்லாம் சொல்லல, உறவுகளுக்கு சொல்றேன், இப்படித்தான் 1000 விஷயம் வரும். 1000 தடவை நாங்கள் தோப்போம். எங்களால் என்ன இயலும், எங்கள்கிட்ட என்ன இருக்கு, இருக்கிறத வச்சு ஒரு எளிமையான முறையில ஒரு விடயத்தை ஆரம்பிக்க அடுத்தடுத்த கட்டம் அடுத்தடுத்த வகையில வந்து வழிகள் பிறக்கும். இப்ப உண்மைக்குமே சொல்ல போக தோல்விதான் வெற்றிக்கான முதல் படியா இருக்கும்.
ஏன்னு ஒரு பால் இருக்குது, பாலை நீங்கள் வந்து அப்படியே குடிச்சா இப்ப இருக்கிற இதுல என்ன சொல்லினோம்னு சொன்னா வந்து பாலை வந்து அப்படியே குடிக்க தண்ணிய கூட சூடு காட்டி குடிக்க சொல்லினோம், சில நேரம் கிருமி இருக்குமெண்டு. அப்ப பாலை நீங்கள் அப்படியே குடிக்கிறீங்களா, அது ஒரு வித சுவைதான். ஆனா அதை காய்ச்சி போட்டு குடிச்சு பாருங்க, அந்த பாலாடைய வடிகட்டி போட்டு குடிச்சு பாருங்க, அதுக்குள்ளேயே 4 சுவை ஊட்டிய போட்டுட்டு குடிச்சு பாருங்க, அந்த பாலை தயிராக்கி போட்டு மரக்கறி சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அந்த பாலை வந்து வெண்ணையா கடைஞ்சிட்டு அதை எடுத்து உணவுப் பொருட்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க, பாலை நெய்யாக்கிட்டு அதுல வந்து பலகாரம் செய்து சாப்பிட்டு பாருங்க. அப்போ ஒரு பால் வந்து பாலா இருக்கே அது பால் தான். ஆனா அந்த பாலை பதமாக்கி பல்வேறு வகையில வந்து வடிவங்கள் கொடுக்க அது ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு சுவை தருது. அப்ப அதை போலதான் நாங்களும் அப்படியே நாங்கள் எந்த நாளும் வெற்றி 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 என்று பாலை போல இருந்தோம் என்று சொன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து எங்களை வந்து சேராது, பல தடவை தோக்கணும். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஔவையார் என்ன சொல்றார், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அவாவும் இதைத்தான் சொல்றா, பாலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காய்ச்சிரமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அத சுவை தரும். சங்கு வந்து சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் வந்து மாறாது. அதை போலதான் நீங்கள் வந்து என்ன சொல்றது, உண்மையா உழைக்கிற சான்றோர்கள் அடிக்கு மேல அடி அடிச்சாலும் தங்கண்ட முயற்சியை வந்து கைவிடாம ஒரு கட்டத்துல வந்து செயற்படைக்க அதன் வெற்றி வந்து நிலைச்சிருக்கும். அப்ப தோல்வி வரைக்க வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா, சங்கு போல நிக்கணும். சங்க வந்து எவ்வளவு தரம் சுட்டாலும் அது நிறம் மாறாதானே. அவ சங்க போல நின்றோம்னு சொன்னா ஒரு கட்டத்துல நாங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப சங்க போல நிக்கிறது மட்டும் இல்ல, திறமையையும் தன்னம்பிக்கையும் கைவிடாம நம்பிக்கையோட தளராத மனத்தோட அடுத்தடுத்த முயற்சியை நோக்கி பயணிக்கதான் அந்த ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். அப்ப திருவள்ளுவர் தான் சொல்றார், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளே சொல்றார், உனக்கு இது கிடைக்காதப்பா, வீண் வேலை, விதண்டாவாத வேலை, நீ இதை சொல்ற. சில பேர் விதிகளை நம்புவினும். உண்மைக்குமே இப்ப மகர ராசிக்காரருக்கு என்னன்னு சொன்னாங்க, மற்றவர்கள் சொல்ற வாக்குகள் வந்து பலிக்குமா. இப்ப எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், நீ வந்து தோத்து போற பிசினஸ்ல நான் கடவுளை கையெடுத்து கும்பிட்டது என்ன நடக்க போதும் தெரியாண்டு பிறகு நான் யோசிக்கிறது எந்த தலைமையில இது நடக்கல தானே, இவையல் தானே செய்யணும், நான் சப்போர்ட் தானே. அப்ப இது எங்களுக்கு இது வராத ஒரு பேர் சொல்லித்தான் போட்டுற. தாரகா நீ செய்த பிசினஸ் வந்து நட்ட அழிவுல போகும்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப எனக்கு டப்புன்னு பயம் வந்து, நானும் விதியை நம்புறாள் தான், நான் விதியை விட மதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்ப மதியால தான் முன்னேறி கொண்டு வாரம் என்ற ஒரு விடயத்தையும் வந்து நினைச்சு கொள்வோம். அப்ப கடவுளே சொல்றார், உனக்கு இது கிடைக்காதப்பா, நீ போடுற உழைப்பு எல்லாமே வந்து வீண் தான், உனக்கு இந்த பாதையில போ, அந்த பாதை தான் சரி. ஆனா விதி என்ற ஒரு விஷயம் இருக்குண்டா, மதி என்ற ஒரு விடயம் இருக்குத்தானே. அப்ப மதியை கொண்டு என்ன செய்யலாம்டா, விதியை வெல்லலாம். எங்கண்ட உடம்பு வருத்தி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலுக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து வெகுமதி இருக்குத்தானே. விழுறதுண்டும் அவமானம் இல்லை. தோத்துட்டோம்னு சொன்னா விழுந்துட்டு ஒழும்பு காயம் வந்தோ தட்டி போட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சு கொண்டு போகலாம். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை விதிகளா இருக்குது. அதால இன்றைய தினம் அந்த பதிவை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்த உறவுக்கு வந்து நன்றியை சொல்லிக் கொள்றேன். அவ்வளவுதான் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் வந்து பயணிச்சு கொண்டு தான் போவோம். அதை போல உறவுகள் யாராவதுக்கு தேவைப்பட்டா, எங்களோட உணவுகள் வந்து தேவைப்பட்டா நீங்கள் வந்து எங்களோட தெரிவிச்சு கொள்ளலாம். மதிய நேர உணவு, அதை போல இந்த பலகாரம் பேரிச்சம்பள பலகாரம் இப்போ ஸ்பெஷலாக செய்து கொண்டு வரோம். அது நேற்றைக்கு வந்து காட்டியிருப்போம், நல்ல சுவையான பலகாரம். அப்படியே பிக்க வந்து உள்ளுக்குள்ள பேரிச்சம்பளம், ரவை, கச்சான், லைட்டாக சீனி உங்கள்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி தான் போடுவோம். என்ற பேரிச்சம்பளத்திலேயே வந்து சீனி இருக்கும். சீனின்னு ஒரு சொட்டு போட்டால் வந்து அந்த சுவை தரும். இன்னும் ஆரோக்கியமாக சாப்பிடணும்னா நாட்டு சர்க்கரையும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. அப்படி வந்து பிரிக்கேக்க என்ன சொல்கிறோம், அந்த பேரிச்சம்பளம் முள்ளுப்பட்டு கொண்டு இப்படி பிரிபடும். உள்ளுக்குள்ளே பார்க்க ரவை, வறுத்த ரவை நல்ல சுரப்பாக வந்து இருக்கும். கச்சான் முத்து சீனி சூப்பராக இருக்கும். வெளியில் வந்து நாங்கள் ஒரு கோட்டிங்கும் கொடுப்போம். என்னென்னு சொன்னால் மஞ்சள், லைட்டாக உப்பு, ஏன்னா அந்த இனிப்போட உப்பு சுவை கலக்கிக்கு தான் நல்லா இருக்கும். அப்படி இந்த கடிச்சோம்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஒரு சாயத்தை தண்ணி காணும். அப்படி ஒரு சுவை ஒரு நேரத்துக்கு காணும். ஒரு நேரம் டீ டைமுக்கு நீங்கள் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா காணும், அப்படி சுவையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராச்சும் நாங்கள் அளவாக தானே இப்போ உருட்டைக்க கூட நாங்கள் அந்த ஒரு ஆளுக்கு பத்தியப்படுற மாதிரி தான் உருட்டுறோம். நாங்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம்.
இன்றைக்கு நாங்கள் பயப்படல, தொலைபேசி இலக்கத்தை போடுறோம், என்னோட வீட்டு தான் இருக்கும். அம்மாக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணினோம். இப்போ எந்த ஒரு பயமும் இல்லை. போட்டுக்கொள்கிறோம், தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ எங்களை நேசிக்கிற உறவுகளுக்கு நம்ம இல்லத்துக்கு வந்தோன்னு தான் ஒரு ஞாபகம் ஒன்று வந்தது. உண்மைக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்கோ. என்னென்று சொன்னால் எல்லாமே ஒரு காலத்தின் ஒரு கட்டாயத்தால் தான் இப்படியெல்லாம் நாங்கள் சந்திக்கணும், இப்படியான கருத்துக்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கணும்னு ஏதோ விதியில் எழுதி இருக்குது போல இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தின் செயற்பாடு தான். நாங்கள் உங்களோட ஆதரவால் வளர்ந்து கொண்டு தான் போகிறோம். ஏன் நேற்றைக்கு கூட பெருச்சம்பள ஆர்டர் வந்தது. இன்றைக்கு 50 வடை தட்டை வடை 50 செஞ்சு தரட்டும், பேக் பண்ணி தரட்டும். எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஆர்டர் வரைக்கும் அவைக்கும் சேர்த்து ஒரு 50 செஞ்சு கொடுக்குறோம். அப்போவே டேட்டும் சொன்னவினம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு சின்ன சின்ன ஆர்டர்கள் வருது. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நாங்கள் இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கும் சொல்லி இருக்குதானே, அது சென்று சொன்னால் எங்களுக்கு எங்கட சாப்பாட்டோடு சேர்த்து செய்யக்க அது ஒரு அவைக்கும் சுவையாக கொடுப்போம். நாங்களும் எங்களுக்கும் அது ஒரு வருமானமாக போகும் தானே. அப்போ நாங்கள் எங்கள்ட வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்களோட ஆதரவால். ஸோ இதை பற்றியும் நீங்கள் பிள்ளைகளுக்கு இப்படியான கருத்துக்கள் வருது என்று சொல்லி கண்டிப்பாக எனக்கு தெரியும் உண்மையாக நேசிக்கிற உறவுகள் கண்டிப்பாக கவலைப்படணும் என்று சொல்லி. ஏன் நான் பின்ன இந்த வெயிலத்துக்கு நின்றெல்லாம் ஏன் இந்த வீடியோக்கள் எடுக்க நாங்கள் மீனை கட்டிங்க வரணும், அந்த குசினியை கட்டினதெல்லாம் உண்மைக்குமே ஒரு வீடியோ எடுக்கிற பிளானில் அதோட இதுக்குள்ள ஒரு வீடு கட்டணும்னுட்டு நாங்கள் நினைச்சோம்னா என்னென்றாலும் செய்யலாமே. ஆனால் நாங்கள் எங்களோட உடம்பு வருத்தி அம்மா இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுங்க. இந்த ஒரு சின்ன கொட்டில் போடுறதுக்கு அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு சின்ன விஷயம் போடுறதுக்கு அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோவை முடிச்சு கொள்ளுங்க. வெயில பாருங்க, சூரியன் உச்சத்தில் நீங்கள் சூரியன் பார்த்தீங்களா. சரி உறவுகளே, அப்படியே இன்றைய உணவோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலியில் நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய அன்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம். நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும்